சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து யூடியூப் சேனலில் அவதூறு பேச்சு. திமுக நிர்வாகி மீது பாஜகவினர் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்தனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறித்து யூடியூப் சேனலில் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியதாக குற்றம் சாட்டி திமுக நிர்வாகி மீது யூடியூப் சேனல் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் காஞ்சிபுரம் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். பாஜக கூட்டுறவு பிரிவு ஊடக கோட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் தலைமையில் அளிக்கப்பட்ட புகார் மனுவில் பெரிய காஞ்சிபுரம் சாத்தான்குட்டை தெருவைச் சேர்ந்த திமுகவைச் சேர்ந்த குமார் என்பவர் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து தரைக்குறைவாகவும் இழிவாகவும் பேசியதாகவும் அதனை சென்னை டைம் என்ற யூடியூப் சேனல் ஒளிபரப்பியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபர் மற்றும் யூடியூப் சேனல் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, இல்லையென்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் பாஜக கூட்டுறவு பிரிவு ஊடக கோட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் கூட்டுறவு பிரிவு மாநில துணை அமைப்பாளர் லட்சுமி நாராயணன், மாவட்ட பொதுச் செயலாளர் கே செல்வம், மாணவர் தொடர்பு பிரிவு மாநில குழு உறுப்பினர் காமேஷ், நகர பொதுச் செயலாளர்கள் கேசவன், தியாகு, அரசு தொடர்பு நகர தலைவர் சம்பந்தன், மாவட்ட மத்திய அரசு வழக்கறிஞர் பிரிவு மதன்ராஜ், மாவட்ட பொறுப்பாளர்கள் யுவராஜ், விமல், செந்தில், அறிவுடை நம்பி, சீனிவாசன், ஜவஹர் உள்ளிட்ட பாஜகவினர் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் திமுக முகவர் மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் நம்ம காஞ்சிபுரம் பகுதியில் சேர்ந்த ஒரு குமார் என்பவர் நம்ம பாரத பிரதமர் உலகத்துக்கே ஒரு விஸ்வகுருவாக இருக்கிறாரு. பல நாடுகளெல்லாம் மதிக்கக்கூட நம்ம பாரத பிரதமரை ரொம்ப தரக்குழவாக ஒரு வீடியோ, அதில் ஒரு ப்ரெஸ்ஸு சென்னை டைம் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி எடுத்துறாங்க. அது பேட்டி கொடுத்துறாங்க. அதில் ரொம்ப மட்டத்தனமான ஒரு புத்தியோடு அந்த திமுக அந்த குமார் என்பவர் அந்த பிரதமரை கொஞ்சம் இழிவாக பேசினால காஞ்சிபுரம் B1 டெஸ்ட்டில் ஒரு மனு அளிச்சிடறேன். அந்த மனுவில் என்ன கொடுத்துட்றேன்னா, அதாவது உலகத்தையே ஆட்டி படைக்கிற நம்மளோட பாரத தேச பிரதமரை ஒரு ஒன்றும் இல்லாத திறனற்ற திமுக சேர்ந்த ஒரு குமார் என்பவர் தேவையில்லாமல் பாரத பிரதமர் ரொம்ப இழிவாக பேசுகிறார். அதை கேட்டால் தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை ஒரு தனியார் ஒரு யூடியூப் சேனலு அதை கட் பண்ணல, அதை அப்படியே பிரசுரம் பண்ணுறாரு. அவங்களுக்கு அந்த வருமானத்துக்காக இப்போ நல்ல இருக்கிற ஊடகத்துறை செய்தியாளர்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி அது ஒரு வகையான ஒரு யூடியூப் சேனல் இது மாதிரி செய்தால எல்லாருடைய ப்ரெஸ்ஸுக்கார ஊடகத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம காவல்துறை ஆய்வாளர் அவர்களிடம் போய் எங்களுடைய கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம். என்னென்னா, இந்த திமுக சேர்ந்த குமார் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியோ, இதை பிரசுரம் பண்ண யூடியூப் சென்னை டைம் என்ற ஒரு யூடியூப் எனக்கு கூட எங்களுக்கு கன்னடத்தில்னா அது லேபிள் இருந்தது, அந்த வீடியோ லேபிளில். அந்த லேபிள் பார்த்து நான் அதை சொல்கிறேன் நான். அதனால் அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டுக்கிறோம்.